அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புதுமண தம்பதிகளுக்கான ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா கொண்டாட்டம் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடிப்பெருக்கு நாள் குறித்து ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டு உள்ளது. ஆடி 18ஆம் அன்று சப்த கன்னியர்களை நாம் வழிபாடு செய்வதனால் நாம் எதை நினைத்து வழிபட்டாலும் அது பெருக்கெடுத்து ஓடும் என்பதனால் அதனை நிறைவேற்றும் என்பது ஐதீகமாகும். புதுமண தம்பதிகள் அதிக அளவில் கூடி வழிபாடு நடத்தி கொண்டாடப்படும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். பல்வேறு திருவிழாக்கள், முக்கிய பூஜைகள் என இறை வழிபாட்டிற்கான மாதமாக திகழ்வதுதான் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் ஆடி அமாவாசை, ஆடிப்பூரம் வரிசையில் முக்கிய நிகழ்வுதான் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டமாகும். ஆடி 18ஆம் பெருக்கு என அழைக்கப்படும் இந்த நிகழ்வின் முக்கிய அம்சம் குலதெய்வ வழிபாடு மற்றும் நதி ஆற்றங்கரை வழிபாட்டை நம் முன்னோர்கள் கடைபிடித்து வந்தார்கள். அந்த வகையில் இன்று ஆடிப்பெருக்கு திருவிழா மிக கோலாகலமாக புதுமண தம்பதிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக காவிரி கரையோர மாவட்டங்கள் மிக விமர்சையாக புதுமண தம்பதிகள் அதிக அளவில் கூடி வழிபாடு நடத்துகிறார்கள். இது முக்கியத்துவம் வாய்ந்த பண்டிகைகளில் புதுமண தம்பதிகளுக்கான பண்டிகை என சொல்லப்படும். இங்கு மிக முக்கியமாக ஆடி 18ஆம் படி திருவிழா, ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா மிக முக்கியமாக கொண்டாடப்படும் மாவட்டங்களாக கரூர், சேலம் மாவட்டம், தருமபுரி, திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள். காவிரி ஆற்றங்கரையில் புதுமண தம்பதிகள் பொதுமக்கள் காவிரி ஆற்றில் நீராடியும் புதுமண தம்பதிகள் புத்தாடை உடுத்தி புதிய மஞ்சள் கயிறு ஆடிவது வழக்கம்தான். மஞ்சள் கயிறை எவ்வாறு பிரித்து கட்டினால் அந்த ஆண்டு முழுவதும் பிரித்து அந்த நாளில் கட்டினால், அந்த மாதத்தில் பெண்களையும் ஆண்களையும் பிரித்து வைத்துவிட்டு அந்த ஆண்டு முழுவதும் மிக மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் பெருகி இருப்பார்கள் என்பது ஐதீகமாகும். புதுமண தம்பதிகள் ஆற்றில் நீராடியும் தம்பதிகள் புத்தாடை உடுத்தியும் மஞ்சள் கயிறு அணிந்து வழக்கத்தில் இருக்கிறார்கள். இதற்காக ஏராளமான புதுமண தம்பதிகள் தங்களது குடும்பத்தினருடன் கற்பூரமேற்றி வழிபாடு செய்வது வழக்கம். இதனால் குடும்பம் மற்றும் விவசாயம் தொழில் செழிக்கும் என்பது ஐதீகமாகும். தற்போது தமிழ்நாட்டில் பல இடங்களில் கனமழை பெய்து வந்ததால் காவிரி ஆற்றில் தண்ணீர் அதிக அளவில் திறந்து விடப்பட்டுள்ளது. ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படும் காவிரி கரையோரம் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அதிக நீர்வரத்து இருப்பதால் மிக சிறப்பு பாதுகாப்புடன் புதுமண தம்பதிகள் கொண்டாட வேண்டும். பல மாவட்டங்களில் சில இடங்களில் மட்டும்தான் மக்கள் ஆற்றில் இறங்கவும் வழிபாடு செய்யவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆற்று பகுதியில் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் 60 வயதிற்குட்பட்ட முதியோர்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பதை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். மாவட்ட நிர்வாகத்தால் அறிவுறுத்தப்பட்டவும் உள்ளது. சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், திருச்சி, நாகப்பட்டினம், தருமபுரி, ஒகேனக்கல் என காவிரி ஓடும் மாவட்ட பகுதிகளில் மக்கள் காவிரி ஆற்று பகுதியில் அனுமதிக்க பல கட்டுப்பாடு விதிகள் கொண்டாடப்பட்டு இருக்கிறது. மிக முக்கியத்துவமான பண்டிகை இந்த நாட்களில் புதுமண தம்பதிகள் மிக முக்கியமாக நீங்கள் கடைகளுக்கு சென்று எந்த ஒரு பொருட்களை வாங்கினாலும் பல மடங்காக பெருகும் என்பதனால் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் போன்ற தெய்வீக தன்மை வாய்ந்த பொருட்களையும், தாலி சரடு இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் தரும் என்பது பெரும் நம்பிக்கையாகவே இருக்கிறது. புதுமண தம்பதிகள் இந்த நாட்களில் சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு அன்னை தேவியை வணங்க வேண்டும். மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நாட்களில் வீட்டை சுத்தமாக வீட்டை சுத்தமாக துடைத்து முடித்துவிட்டு நீங்கள் பிள்ளையாரையும் அந்த ஆற்றங்கரைக்கு சென்று பிள்ளையாரை மணலில் பிள்ளையார் பிடித்து அதற்கு அருகம்புல் சாத்தி கண்டிப்பாக வழிபட வேண்டும். மிக முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியில் என்ன கொண்டாடப்படுகிறது என்றால், இந்த நாட்களில் எந்த பொருட்களை வாங்கினாலும் அது இரட்டிப்பாக பெருகும் என்பது நம்பிக்கையாகும். மிக முக்கியமாக இந்த நாட்களில் எந்த பொருட்களை வாங்கினாலும் இது பெருக்கத்திற்கு உரிய நாள். அதனால் ஆடிப்பெருக்கு என கொண்டாடப்படுகிறது.
முக்கியமாக ஆடிப்பெருக்கு தினத்தில் புதுமண தம்பதிகள் புதிய தாலியை மாற்றிக்கொள்வதும் பழைய தாலி மற்றும் திருமண ஆடைகளை ஆற்றில் விடுவதும் வழக்கமாகும். மேலும் திருமணமான முதல் ஆண்டில் அவர்கள் தங்கள் திருமண மாலையை ஆற்றில் விட்டு வழிபடுவார்கள். இது ஒரு புனிதமான சடங்காகவே இருக்கிறது. ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் வரும் 18ஆம் தேதியை கொண்டாடப்படுவது ஒரு சிறப்பு பெருவிழாவாகும். இந்த காவிரி நதிக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இயற்கை விலங்குகளை போற்றும் விதமாகவும் கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. புதுமண தம்பதிகள் இந்த நாளில் ஆற்றில் நீராடி அம்மனையும் ஆற்றையும் வழிபடுவது வழக்கமாகும். புதுமண தம்பதிகள் இந்த நாளில் புதிய தாலியை மாற்றிக்கொள்வார்கள். பழைய தாலி மற்றும் திருமண ஆடைகளை ஆற்றில் விடுவார்கள். திருமணமான முதல் ஆண்டில் தங்கள் திருமண மாலைகளை ஆற்றில் விடுவார்கள். ஆற்றில் நீராடி அம்பாளையும் ஆற்றை வழிபடுவார்கள். காவிரி நதிக்கரையில் கூடி ஆடிப்பெருக்கு விழாவை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் பண்பாட்டிலும் இயற்கையுடனான தொடர்பிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த தினத்தில் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இயற்கையை போற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.